So next topic is flowchart. The graphical representation of an algorithm is called flowchart. ஸோ அல்காரிதமோட ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளோசார்ட். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு பட வடிவில் நம்ம சொல்கிறது. பட வடிவில் அப்படின்னா ஒரு டேட்டா ஃப்ளோ ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. சரி, why we have to go for this flowchart option? What is the importance of a flowchart? So a flowchart is used to represent the sequence of operations to be performed in graphical form. ஸோ நம்ம ஆக்சுவலாக என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், எப்படி ப்ரோக்ராம் போட போகிறோம், டேட்டா ஃப்ளோ எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத ஒரு பட வடிவில் காமிக்கிறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது தான் ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் ப்ரொவைட்ஸ் செவ்ரல் சிம்பிள்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஃப்ளோ சார்ட்டில் நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. பிகாஸ் ஒரே சிம்பிளை நம்ம எல்லா ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணோம்னா we will get confused. So if we want to draw, we have to follow the different symbols for flow chart. Once the flowchart is drawn, it is very easy to implement the concept using any programming language. ஸோ நம்ம ஒன்ஸ் ஒரு flowchart வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம எந்த ப்ரோக்ராம் கொடுத்தாலும் எந்த லாங்குவேஜில் வேணும்னாலும் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் see the flowchart symbols. ஸோ ஃப்ளோசார்ட்டில் என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன மீனிங்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஓவல், நீள்வட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் த ஃப்ளோ சார்ட். ஸோ ஃப்ளோ சார்ட்டோட தொடக்கத்தையும் முடிவையும் இந்த சிம்பிளை பயன்படுத்தி தான் நம்ம கொடுக்கணும். ரைட். அடுத்து பேரலலோகிராம், அதாவது சாய் சதுரம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் த இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டா. அதாவது டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் தான் இந்த சிம்பிள். நெக்ஸ்ட் சிம்பிள் ரெக்டாங்கிள். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் த ப்ராசஸிங். நம்ம என்ன பர்பஸ்க்காக ப்ரோக்ராம் போட்டிருக்கோமோ அண்ட் வாட் இஸ் த மெயின் ஆப்ரேஷன்ஸ் வி ஹாவ் டு பர்ஃபார்ம் அதை இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணி காமிக்கணும். நெக்ஸ்ட்டு டைமண்ட். ஏதாவது நாம் ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பரில் பெரிய நம்பர் எந்த நம்பர் அப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல ட்ரூவா ஃபால்ஸா நம்ம செக் பண்ணணும். இல்லை எய்தர் எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ரிசல்ட்டை நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல வி ஹாவ் டு யூஸ் திஸ் சிம்பிள் டைமண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 4 டைரக்ஷன் ஏரோஸ், லெஃப்ட் ஏரோ, ரைட் ஏரோ அண்ட் அப் ஏரோ, லாஸ்ட் ஒன் இஸ் டவுன் ஏரோ. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோக்ராம் எந்த இடத்துல ஃப்ளோ ஆகுது, எந்த பக்கம் போகுது அப்படிங்கிற டைரக்ஷனை மென்ஷன் பண்ண யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃப்ளோ டைரக்ஷன் ஏரோஸ். நெக்ஸ்ட் சிம்பிள் ரெக்டாங்கிள் வித் டபுள் ஸ்ட்ரோக் வெர்டிக்கல் எட்ஜஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் த சப் ப்ரோக்ராம்ஸ். இப்போ நம்ம போடுற ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாகவும் இருக்கும், இல்லை மோர் நம்பர் ஆஃப் கான்செப்ட்ஸ் வர மாதிரி பெரிய ப்ரோக்ராமாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ப்ரோக்ராமை டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணலாம், சப் ப்ராப்ளம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த ரெக்டாங்கிள் சிம்பிளை யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணி காமிக்கலாம். நெக்ஸ்ட் சிம்பிள் லேபிள்டு கனெக்டர், ஜஸ்ட் லைக் தட் சர்க்கிள். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ சின்ன ப்ரோக்ராமாக இருந்தால் ஃப்ளோ சார்ட் ஒரே பேஜில் வரைஞ்சி முடிச்சிடலாம். சப்போஸ் 2-3 பேஜ் ஃப்ளோ சார்ட் வரைய வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த கனெக்டரை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி காமிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் எக்ஸகன், அருங்கோணம். ஸோ இந்த சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் லூப் நம்ம ஏதாவது ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணி காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த எக்ஸகன். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ளோசார்ட். ஃப்ளோசார்ட்னால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் கம்யூனிகேஷன். ஃப்ளோசார்ட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ மீடியம் ஃபார் கம்யூனிகேட்டிங் த ப்ரோக்ராம் லாஜிக் டு ஆல் ஹூ சி இட். ஸோ எந்தெந்த யூசர் இல்லை யார் யாரெல்லாம் அந்த ஃப்ளோசார்ட்டை பார்க்குறாங்களோ பார்த்ததுமே அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோக்ராமோட டேட்டா ஃப்ளோ புரிஞ்சிடும். தட் இஸ் கால்ட் அஸ் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ். ஃப்ளோசார்ட் ஹெல்ப்ஸ் த ப்ரோக்ராமர் டு அனலைஸ் த ப்ராப்ளம் மோர் எஃபெக்டிவ்லி. ஸோ ஃப்ளோ சார்ட் போடுறதுனால ஒரு ப்ரோக்ராமர் ஈஸியாகவும் எஃபெக்டிவாகவும் அந்த ப்ரோக்ராமை அனலைஸ் பண்ண முடியும். ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன். ஃப்ளோ சார்ட் ஹெல்ப்ஸ் த ப்ரோக்ராமர் டு டாக்குமெண்ட் த ப்ரோக்ராம் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் ஃபியூச்சர் மாடிஃபிகேஷன், எரர் கரெக்ஷன் எக்ஸெட்ரா. ஸோ நம்ம ஃப்ளோ சார்ட் வரைகிறதுனால அதிலிருந்து இன்னும் ஃபியூச்சரில் எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம், அதை எப்படி ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் பண்ணலாம், இல்லை அதில் வேறு ஏதாவது எரர் கரெக்ஷன் பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியா எல்லாமே யூசருக்கு கிடச்சிரும். Next, efficient coding. Flowchart act as a blueprint for the programmer during program coding. So
ப்ரோகிராம் கோட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளோ சார்ட்ட பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைச்சிரும். ஹவ் வி ஹேவ் டு டூ த புரோகிராமர் அப்படிங்கிற ஒரு நாலேட்ஜ் வந்து புரோகிராமரால தே கேன் ஏபிள் டு கெட். தென் ப்ராப்பர் டீபக்கிங். ஃப்ளோ சார்ட் ஹெல்ப்ஸ் த புரோகிராமர் டு டீபக் த புரோகிராம் ஈஸிலி. ஸோ ஃப்ளோ சார்ட் நம்ம டயகிராமேட்டிக் ஃபார்மேட்ல இருக்கனால, ஸோ டேட்டா ஃப்ளோ ஈஸியா கண்டுபிடிச்சு எந்த இடத்துல எரர் இருக்கு அப்படிங்கிறத வி கேன் ஏபிள் டு டீபக். Then limitations of flowchart. So என்னதான் advantages இருந்தாலும் it also has some limitations. In that first one, complex logic. If the program logic is complicated, it is very difficult to draw flowchart. So சின்ன சின்ன ப்ராப்ளமா இல்ல ஓரளவுக்கு மீடியமான ப்ராப்ளமா இருந்தா we can able to draw the flowchart easily. But it is complicated. ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ரோக்ராமா இருந்துச்சு அப்படின்னா it is very difficult to draw the flowchart. Next, alterations. If the programmer wants to do alteration, it must be redrawn completely. ஸோ நம்ம flowchart ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறம் இடையில ஏதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ we have to be careful while we are drawing the flowchart. Next, reproductions. Since the flowchart symbols cannot be typed, it is not easy to reproduce it. ஸோ flowchart symbols-அ வந்து நம்மளால டைப் பண்ண முடியாது. We have to draw. So as well as we cannot able to reproduce it. So let's see an one example for that algorithm as well as flowchart. So ஒரே ஒரு example பார்ப்போம். Write the algorithm for calculating the area and circumference of a circle. So சர்க்கிளோட ஏரியாவையும் சர்க்கம்ஃபரன்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லி ஒரு அல்காரிதமும் ஃப்ளோசார்ட்டும் வரைய சொன்னா அதற்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்னா பை ஆர் ஸ்கொயர், சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 2πr. ஸோ இதுதான் சர்க்கிளோட ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சாம்பிள் அல்காரிதம். ஸோ ஃபர்ஸ்ட் பிகின். இட் இஸ் a keyword. It is used to indicate the beginning of an algorithm. ஸோ இதுக்கு நம்ம அல்காரிதம் எழுதணும் அப்படின்னா நமக்கு இன்புட் ஒரே ஒரு வேல்யூ தெரிஞ்சா போதும். தட் இஸ் ஆர் ரேடியஸ். ஸோ இன்புட் ஆர். நமக்கு அவுட்புட் ரெண்டு வேரியபிளில் தான் கிடைக்கும். ஒன் இஸ் ஏரியா, அனதர் ஒன் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ ஏரியா ஈக்குவல் டு பை இன்டு ஆர் இன்டு ஆர். ஸோ நம்ம சிஸ்டமேட்டிக்காக மல்டிப்ளிகேஷன் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் பர்ஃபார்ம் பண்ணுவோம் ஸ்டார் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர். தென் கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவுட்புட் ஏரியா கமா சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் எண்ட். இட் இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் த எண்ட் ஆஃப் த அல்காரிதம். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் தான் சர்க்கிளோட ஏரியாவையும் சர்க்கம்ஃபரன்ஸையும் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிற ஃப்ளோ சார்ட். ஸோ இது ஃப்ளோ சார்ட் வரையறதுக்கு முன்னாடி கட்டாயம் நமக்கு எந்தெந்த ஃப்ளோ சார்ட்டுக்கு என்னென்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு அண்ட் தென் ஸ்டாப்பு. ஸோ ரெண்டுக்கும் நாம் எலிப்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஐ மீன் நீள்வட்டம் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து இன்புட் ஆஸ் வெல் அஸ் அவுட்புட். ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிற சிம்பிள் பேரலோகிராம், சாய் சதுரம். அதுக்கடுத்து மெயினான ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏரியாவும் சர்க்கம்ஃபரன்ஸும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸை ரெக்டாங்கிள் பாக்ஸில் வி ஹாவ் டு மென்ஷன். அண்ட் தீஸ் ஆர் த சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஐ ஹாவ் கிவன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அல்காரிதம் ஆஸ் வெல் அஸ் ஃப்ளோ சார்ட்டோட கான்செப்டை யூஸ் பண்ணி இதுக்கு ஃப்ளோ சார்ட் அண்ட் அல்காரிதம் வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.